நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், வேலை கிடைக்கிறதே கஷ்டமான விஷயம்னு. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயம் இருக்குது. சின்ன சின்னதாக பார்ப்பாங்க, இவன் எப்போ வீட்டுக்கு போகிறான், இவன் எப்போ வேலைக்கு வரான், ரெஸ்ட் ரூம் 2 நிமிஷம் போயிருக்கான். ரெஸ்ட் ரூம் போகிறது கூட நம்ம ஒரு ரெஜிஸ்டரில் பேர் எழுதணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என் கம்பெனியில். ரெஸ்ட் ரூம் போகிறது எழுதணும். அடா பாவீங்களா. பட் ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனியில் ரிமோட்டாக ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அது எதனால் கிடைக்குது? 3 ஆஃபர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. 3மே ரிஜெக்ட் பண்ணேன். ஒரு ஆஃபர் வந்து 5 LPA, 2 ஆஃபர் வந்து 6 LPA. குவிட் பண்ணலாமா அப்படிங்கிறது என்றைக்காவது தோணியிருக்கா? நிறைய வாட்டி தோணியிருக்கு. குவிட் பண்ணலாம், லேப்பை போட்டு உடைக்கலாம், மறுபடியும் வந்த வேலைக்கே போயிடலாம், அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு. அப்படி இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் என் டெக் லீடு வந்து ஃபஸ்ட்டாக என்கிட்ட ரூல் சொல்கிறாரு. என்னடான்னா, நீ ஒர்க்கிங் டைமுக்கு அப்புறம் வேலையே பார்க்கக்கூடாது, சாட்டர்டே சண்டே வந்து லேப்பே ஓப்பன் பண்ணக்கூடாது. பட் நம்ம கோல் வச்சது வந்து 7 to 8 LPA. இப்போ நீங்கள் என்ன வாங்குறீங்க? ஹலோ மக்களே, வணக்கம். யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி எடுத்தால் போதும், ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும்னு 3 வருஷம் ஒரு வேலைக்கு போய் இதுக்கப்புறமும் இந்த வேலைக்கு போனால் என்னோடய லைஃப் செட்டில் ஆகாது, என்னோடய கரியர் அப்படிங்கிறது இப்படியே போயிடும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி புரிஞ்சு அதுக்கப்புறம் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த இன்டர்வியூவில் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கேண்டிடேட் இன்றைக்கி 9 lakhs per annum, அதாவது மாதம் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு கேண்டிடேட்டாக மாறியிருக்காரு. அப்படி ஒருத்தர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் ஜிதின். சொல்லுங்கள் ஜிதின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தரமாக இருக்கேன். ஸோ சரி, முதல்ல உங்களை பற்றி சொல்லிடுங்க. ஓகே, நான் வந்து பிறந்தது வந்து கேரளாவில் திருச்சூருங்கிற இடத்துல, பட் வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ காலேஜ் வந்து பிடெக் தான் படித்தேன், அதுவும் அங்கே தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் படித்தேன். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு? காலேஜ் லைஃப் வந்து சுத்தமாக எப்படி ப்ரொடக்டிவாகவே இல்லை. நாங்கள் வந்து போவோம், ஏதோ அவங்க ஏதோ சொல்லுவாங்க, அது வந்து போரிங்காக இருந்துச்சுன்னா கிளாஸை கட்டடிச்சு எங்கேயாவது போகிறது, அந்த மாதிரிலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்கில் ரிலேட்டடாக பார்த்தோன்னா ப்ரொடக்டிவாக கிடையாது. பட் அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணேன்னா நல்லா 4 வருஷம் நல்லா ஜாலியாக தான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. இந்த லவ் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி எதுவும் போல் ரிஸ்க் எடுக்கல. இல்லை. ஓகே, பசங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி லைஃப் போயிருச்சு. ஸோ இப்போ காலேஜ் லைஃப் முடியுது. காலேஜ் லைஃப் இந்த முடிய வர சுச்சுவேஷன் வந்து இங்கே இந்த கொரோனா டைமில் இருந்தீங்க, கரெக்டாக? ஆமாம். ஸோ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிங்க. ஸோ படிக்கும்போது இப்போ காலேஜில் நமக்கு ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி போச்சு? வெளியிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து போய் வாங்கி பண்ணேன். இப்போ யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம பில்டு பண்ணல, ஆனால் இது பண்ணிட்டோம். சரி, இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க இல்லையா? காலேஜ் முடிச்சக்கப்போ திருச்சூர் வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. என்ன ஒர்க்கில் ஜாயின் பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில். ஸோ அங்கே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபுல்லாக டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஒரு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொரோனா டைமில் கரெக்டாக ஒரு ஜாப் கிடச்சி மாறிட்டீங்க. ஸோ இது இன் பிட்வீன் கேப்பில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிஎஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ சிஎஸ் படித்த நீ ஏன் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு இதுக்கு வேலைக்கு போகணும்? அது மெயினாக ஒரு 60% ஆஃப் பாய்ஸ், என் கிளாஸில் படித்த ஒரு 60% ஆஃப் பாய்ஸ் வந்து இந்த ஐடி ரிலேட்டட் இல்லைனா இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக போகல. ஏன்னா ஸ்கில்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த காலேஜ் முடிச்சதுக்கு ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சேலரி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்படியே அப்ளை பண்ணேன். அந்த டைமில் வந்து ஏதோ கிடச்ச வேலைக்கு போயிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து போயிட்டேன். அந்த கரெக்டாக அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிட்டு அந்த வேலைக்கே போயிடலாம், அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ 3 வருஷம் நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம். இப்போது இது திடீர்னு நமக்கு மாறுறதுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்லையா? இதனால அங்கேருந்து மாறணும்னு நினச்சிங்க? 3 இயர்ஸில் திடீர்னுலாம் தோணலை. அது வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கசின்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி கல்ச்சர்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை, வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகணும், இல்லை அந்த மாதிரி ஒரு கம்பெனி கல்ச்சரில் ஒரு இடத்துல போய் எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் தான் நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்காக நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைமில் ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனப்போ அங்கே வந்து என்னால் வந்து கிராக் பண்ண முடியலை. ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை. அவங்க வந்து அந்த டைமில் ரியாக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ்லேயும் அந்த ஒரு டெக்னாலஜிலையும் எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. ஸோ அங்கே போய் அந்த இன்டர்வியூ முடிஞ்சு ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு எந்த ஸ்கில்ஸுமே இல்லை, அந்த மாதிரி சொல்லி என்னை வந்து அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. அதாவது டேரெக்டாக அவங்ககிட்டயே சொன்னாங்க, நமக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் உனக்கு கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரைட் ஆன் த ஃபேஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி ஒருத்தர் நம்மளை முகத்தை பார்த்து உனக்கு ஸ்கில் இல்லைடா, நீ இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா முக்கியமாக நம்ம ஈகோ சரியான ஹர்ட் ஆகும். எல்லாருக்குமே இது இருக்க ஒரு விஷயம். என்ன எப்படி முடியாதுன்னு நீ சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். லைக் அந்த இடத்துல உன்னுடைய தாட் ப்ராசஸ் அந்த டைமில் என்னவா இருந்துச்சு?
அந்த இன்டர்வியூ முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது என் மண்டை ஃபுல்லாக இந்த ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருந்து. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கிராக் பண்ண முடியல, இதோட அதிகமாக சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படியே இருந்தால் லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போகும். எனக்கு வந்து அந்த டைமில் அந்த ஏஜில் என்ன இருக்கிறோமோ ஒரு 5 years தாண்டினாலும் இதே நிலைமையில தான் இருப்பேங்கிற ஒரு ரியாலிட்டி எனக்கு ஹிட் ஆச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் என்னால் வந்து அது ஒரு விஷயம் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்கோப் இல்லை. ஸோ இது வந்து ரிசைன் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் படிக்கலாமா இல்லை வீட்டிலேயே உட்காந்து படிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் என் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்த ஒரு பிளேலிஸ்ட் தான் 100K கோடிங் சேலஞ்ச். ஸோ அதில் வந்து ரொம்ப பேசிக்கான லெவலில் இன்னொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க வரவங்களுக்கு கூட அது புரியிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்து. ஸோ அது வந்து அதில் வந்து பேசிக் ரொம்ப பேசிக் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்போ பார்த்துருந்தேன். நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் கம்ப்ளீட் பண்ண டைம்லேயே எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு. இதுக்கு வந்துட்டேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே நான் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தப்போ தான் எனக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகே, நமக்கு வந்து இது இந்த மாதிரியே மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்து பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி தாட் அப்போ தான் வருது. ஸோ அந்த டைமில் நான் அது படிச்சுட்டு இருந்த டைம்லையும் எனக்கு வந்து டெலகிராம் குரூப்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோட்டோடைப் ஸ்டாஃப்ஸ் வந்து. ஸோ இப்போ அது ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அண்ட் அங்கே வரும்போது தான் எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். கூடவே படித்து சின்ன வயசுலேருந்து இருந்த ஒருத்தரும் இங்கே வந்து படித்தார். அதான் ஆக்சுவலாக நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஜாயின் பண்ணிட்டான் நம்ம லிஸ்டன் நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எல்கேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போது உனக்கு முன்னாடியே லிஸ்டன் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீ லிஸ்டன் கிட்ட சொன்னப்போ லிஸ்டன் என்ன சொன்னான்? நான் வந்து அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப எப்படி சொல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரி தான் அவன் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தான். அவன் வந்து டெய்லி மார்னிங் 9லேருந்து நைட்டு 9 வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ ஈஸியாக புரியுது, அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தான். நான் வந்து என்னடானா இவன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், இவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்துருக்கான், அவனே இவ்வளோ ஈஸியாக சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ இவன் இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறானே, நம்மளும் அங்கே போயிடலாம், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். சிவில் படித்தவனே பண்ணுறான், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஓகே. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் தான் நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். கரெக்டாக பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம். 4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீ தள்ளப்பட்ட. ஸோ பேசிக்கலாக பிடெக்கில் வந்து நம்ம இப்போ எப்படி படிக்கிறோம்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. நார்மலாக பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கிறவங்க வந்து 1 day 8 பீரியட் நடக்கும் ஒரு நாள். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு நாள்லேயே நிறைய விஷயங்கள் அவன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டான். பட் அதே நேரத்தில் ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம ஒரு டெக்னாலஜியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கில்லை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ MongoDBனா ஒரு வாரம் ஃபுல்லாக MongoDB மட்டும் தான் படிப்போம். ஸோ இல்லை என்னடான்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறவன் வந்து அந்த ஸ்கில்லை வந்து அட்வான்ஸ் பண்ணுவான், ஒன்றுமே தெரியாதவன் வந்து பேசிக் லெவலாச்சும் படிப்பான். இது எதுவுமே பிடெக்கில் வந்து நடக்காது. ஸோ இந்த ஒரு டீச்சிங் மெத்தட் தான் மெயினான டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து ஸ்கில் வந்து அப்படியே டெவலப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே. நீ சொன்ன விஷயம் நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நான் படித்தப்போவும் இல்லை இப்போ யாரை கேட்டாலும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கசின்ஸ்டே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்டே இருக்கட்டும், காலேஜில் படித்ததெல்லாம் எதுக்குமே யூஸ் ஆகலை அப்படி. இப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அட்வைஸை பண்ணுறோம். நீ வெறும் டிகிரி மட்டும் படிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது, ஸ்கில் கற்றுக்கணும், நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிடுறோம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே அட்வைஸ் பண்ணல. ஏன்னா இந்த விஷயங்கள் நம்ம பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம். அதாவது 90 to 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது ஃபீல்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் தான் வெளியில் வராங்க அப்படின்னு. அப்போ அந்த பேலன்ஸ் 5% இருக்கிறவங்க அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜிதன் சொன்ன மாதிரி அடிஷ்னல் எஃபர்ட் போடுறாங்க. இப்போ இங்கே வந்துட்டேன், இப்போது இது படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் உன் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ வாட் வாஸ் இட் லைக், வாட் கேவ் யூ த புஷ்? இப்போது காலேஜ் படிக்கிற டைமில் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு கோலும் இல்லை, நம்ம வரோம் போகிறோம், எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகணும், அவ்வளோதான். பட் இங்கே வந்த பிறகு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் 4th பேட்ச்லாம் வரேன் கோயம்புத்தூர் ஹப்பில். ஸோ ஆல்ரெடி 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே நம்ம வந்து கோல் செட் பண்ணி தான் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து என்னடானா இங்கே ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட்டு 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களை பார்த்து நம்மளும் ஓகே இவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு எய்ம் தான் எனக்கு வந்து மெயினாக ஒரு மோட்டிவேஷன், இல்லைனா அது புஷ்னு சொல்லலாம். எனக்கு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் சொன்னப்போ பிளேஸ்மெண்ட் டீம்லேருந்து சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஓகே. ஸோ இப்போ கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும்
லைக் என்ன டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட நீ ஃபீல் பண்ண? நான் பிடெக் முடித்த பிறகு கோல் இல்லாமல் தான் ஒரு கம்பெனிக்கு போனேன். ஸோ அந்த கம்பெனி வந்து என்னென்னா எந்த ரோல்னே தெரியாமல் தான் நான் போகிறேன். அவங்க ஏதோ சொல்கிறாங்க அது பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு டீமுக்கு தூக்கி போட்டாலும் நான் எனக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எந்த எய்ம் இல்லை, எந்த கோல் இல்லை, அந்த மாதிரி இருக்கேன். பட் இங்கே வந்து படித்த பிறகு லைக் ஒரு ஸ்ட்ரிக்டாக நான் இந்த மாதிரி ரோல் தான் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்க்கணுன்னு எனக்கு ப்ராப்பராக ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பண்ணுற வேலையும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன எதிர்பார்த்தேனோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பொசிஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். இப்போது கோலை பற்றி சொன்னப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணது. ஸோ ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் சென்னையில் தான் அட்டன் பண்ணோம். கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சென்னையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்தோம். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மெயினாக கோல் செட் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க, சேலரி எப்படி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ அதில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, செகண்ட் டே நினைக்கிறேன் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இன்கம் கோல் கேல்குலேஷன். அது வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்ட் எவ்வளோ, இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ வருதோ அதுதான் உனக்கு வந்து கிடைக்கிற சேலரியாக இருக்கும். இப்போமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்காக ஒர்க் பண்ணேன்னா உனக்கு வந்து அந்த சேலரி அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண அமௌண்ட் டோட்டல் எவ்வளோ வந்துச்சோ அந்த சேலரி அரௌண்டில் தான் நான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் ஷாப்பில் வந்து சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இந்த படிக்கிற டைம்லையும் சரி, வேலை பார்க்குற டைம்லையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, படிக்கிற டைமில் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருந்திருக்கேன், ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் ஜே கர்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அது வந்து படிக்கிற டைமில் அப்படியே நம்ம ஒரு இடத்துக்கு வந்து டிமோட்டிவேட்டட் ஆகும். பட் அதே டைமில் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கூட கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா கீழே இருந்து நம்ம அப்படியே மேலே போகுன்ற விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது அப்படியே எனக்கு வந்து படிக்கிற டைமில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஜேக்கப் பற்றி நீ சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்பில் நம்ம பேசும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து வேலி ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல அந்த கஷ்டப்பட வேண்டியது நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மேலே வரும்போது எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீ சொன்னேன். கண்டிப்பாக இந்த மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரோ கேம்பில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ப்ரோ கேம்பை திட்டி இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சி கழுவி ஊற்றி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு தோணி இருக்கும் இல்லையா, குவிட் பண்ணலாமா அப்படிங்கிறது என்னைக்காவது தோணி இருக்கா? நிறைய வாட்டி தோணிருக்கு. குவிட் பண்ணலாம், லேப்பை போட்டு உடைக்கலாம், மறுபடியும் வந்த வேலைக்கே போயிடலாம், அந்த மாதிரிலாம் தோணிருக்கு. அப்படியே மேலே பார்த்து புலம்புவேன். சசியெல்லாம் பக்கத்தில் இருப்பான், அவனும் இந்த மாதிரி புலம்புவான். ஸோ அந்த டைமில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்த நமக்கு சுற்றி ஃபுல்லாக ப்ரோட்டோடைப்பும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்டக்காக இருக்கோம், இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஓகே நீ இப்படி இருக்காத, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்கும். அது இப்போ என்னவாக இருக்கட்டும், எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ ஒரு சில டைமில் எரராக இருக்கலாம், பக்காக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆனாலும் அந்த ஒரு டிப்ரெஸ் லெவலுக்கு போய் தான் ஆகணும். பட் அதை தாண்டி மேலே வர்றதுக்கு தான் நம்ம கற்றுக்கணும் உண்மையிலே. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, 4 வருஷம் டிகிரி படித்து முடிச்சுட்டு 3 வருஷம் வேலைக்கும் போயிருக்கேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை நான் ஒரு புது விஷயத்தை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி படித்த அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி விஷயம் தான் படிக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு இன்ஷியலாக சொன்னப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ இந்த இன்ஸ்டிடியூட்டில் நடக்கிற வீடியோஸ், எங்கள் பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் பார்த்ததும் அவங்க கன்வின்ஸ்ட் ஆகிட்டாங்க. அண்ட் 2 பேருமே, அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனான்ஷியலியும் சரி, எனக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது நம்ம ப்ரோட்டோடைப்பில் இருந்து கிட்டத்தட்ட 2100 பேருக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் சேலரி ஆஃப் 5 lakhs per annum, தான் மினிமம் 40,000 rupees மந்த்லி சேலரி அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் மெஜாரிட்டியான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். இல்லை இப்போ உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வெப்சைட் prototype.com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இவங்களோட போஸ்டர்ஸு, இவங்களோட இது, அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ காமிச்ச எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். உள்ளே உனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? மெயினாக சொல்லணும்னா எனக்கு கம்யூனிகேஷனாக தான் சொல்லுவேன். ஸோ கம்யூனிகேஷன் செஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன், ஸ்கூலும் சரி காலேஜும் சரி. பட் கம்யூனிகேஷனுங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே வந்த பிறகு கொடுத்த ட்ரைனிங்கில் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். 2வது விஷயம் என்னடானா பிளேஸ்மெண்ட் டீமை சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து என்னடானா இவன் வந்து ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கானே, என்னென்னா நீ போலியா இன்னும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் சரி ஓகே நீ இவ்வளோ ட்ரை பண்ணுற, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வச்சு சொல்லி எனக்கு மீட்டிங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த டீமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அங்கே வரேன். ஸோ அதான் பிளேஸ்மெண்ட் டீம் கிட்ட நாங்கள்
ஜித்தின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளேஸ் ஆனதுமே நம்ம பிளேஸ்மெண்ட் டீமில் இருப்பாங்க, இப்போ உமர் இருக்காங்க, வைஷாக், இவங்ககிட்டலாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஒன்று ப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு அவங்களுக்கு தான் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் டீட்டெயில் வந்தப்போ உன்னை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. உனக்கு 2-3 ஆஃபர் கொடுத்ததாகவும் ப்ளேஸ் ஆகி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் கேள்விப்பட்டோம். காரணம் என்ன? ஆமாம், 3 ஆஃபர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. 3மே ரிஜெக்ட் பண்ணேன். சேலரி கோல் வந்து அவ்வளோ செட் ஆகலை. எவ்வளோ வச்சுருந்தீங்க? 7 to 8 தான் வச்சுருந்தேன். அதை விட கம்மியாக இருந்துச்சு அந்த ஆஃபர்ஸ் வந்து. எவ்வளோ இருந்துச்சு? ஒரு ஆஃபர் வந்து 5 LPA, 2 ஆஃபர் வந்து 6 LPA. ஓகே. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூக்கு முன்னாடி மிஷன் டாஸ்க் இருந்துச்சு. ஸோ மிஷன் டாஸ்க் வந்து 1 வாரம் டைம் எடுத்து ஃபுல் பக்காவாக பண்ணி கொடுத்தேன். ஒரு மிஷன் டாஸ்க் 2 ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு 2 days முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு மெயில் வருது, ரிஜெக்ஷன் மெயில். அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் நாட் செலக்டட்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ நான் என்னடான்னு பார்த்தேன், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிச்சு நான் வந்து ஃபீட்பேக் கேட்டேன். ஸோ அதுக்கும் அவங்க ப்ராப்பராக ஃபீட்பேக் கொடுக்கல. ஒரு ரொம்ப வேகாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி பார்த்து எகெயின் ஒரு 1 week முடிஞ்ச பிறகு அவங்க மறுபடியும் என்ன கால் பண்ணாங்க, மறுபடியும் ஆஃபர் இருக்குது வேறங்களா அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து 6 LPA. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம வந்து ஒரு கம்பெனி அப்ளை பண்ணி அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு 1 week ஒரு 2 week ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் நமக்கு முடிவு பண்ணிடலாம் அந்த கம்பெனி பற்றி, அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்தனால தான் இந்த 3மே நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஓகே. பட் நம்ம கோல் வச்சது வந்து 7 to 8 LPA. இப்போ நீங்கள் என்ன வாங்குறீங்க? நான் அப்போ 9 LPA வாங்குறேன். 9 LPA வாங்குறீங்க. சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயே போயாச்சு. அதை சொன்னப்போ தான் லிஸ்டனோட பிளேஸ்மெண்ட் ஷூட் பண்ணாமல் நம்ம வந்தப்போ ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? லிஸ்டன் வந்து சொல்லியிருப்பான், நான் 7 LPA வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், என்னை விட அதிகமாக ஒருத்தன் வாங்குங்க அப்படின்னு. அதிகமாக எடுத்து காட்டுங்க அப்படின்னு அவன் சேலஞ்ச் தான் பண்ணியிருக்கான். லிஸ்டன் நண்பனை விட அதிகமாக அதிக பேக்கேஜுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. நண்பன் என்ன சொன்னான்? என்னோட அவன் தான் ஹாப்பியாக இருந்தான். அவன் ரொம்ப, நான் வந்து அன்றைக்கி சேலஞ்ச் பண்ணது அது ஏதோ ஒரு இதில் தான் சொன்னேன் தவிர அது வந்து ரொம்ப சீரியஸாகலாம் சொல்லலாம். அந்த டைமில் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எல்லாருமே கேட்குறாங்க ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. பட் அது வந்து நான் வந்து இந்த சேலரி ரீச் ஆகிறதுக்கு மெயின் காரணமே ஒரு காரணம் வந்து லிஸ்டன் தான். ஸோ அவன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் இந்த ஒரு ஜேர்னியில். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி என்ன, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு US பேஸ்ட் கம்பெனி. ஸோ ரிமோட் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஆஃபீஸ் கிடையாது. இப்போ தான் ரொம்ப ஏர்லி பெஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ அங்கே நான் பேக் அண்ட் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், வேலை கிடைக்கிறதே கஷ்டமான விஷயம்னு. பட் ஒரு US பேஸ்ட் கம்பெனியில் ரிமோட்டாக ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அது எதனால் கிடைக்குது? இப்போது வேக்கன்சி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. வேக்கன்சி இருக்குது. பட் இந்த மாதிரி US பேஸ்ட் கம்பெனியில் நம்ம நினச்ச பேக்கேஜ் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம நிறைய தேடணும். நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ கூட நீங்கள் Y Combinator ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. இந்த US பேஸ்ட் கம்பெனியில் எப்படி போகலாம், இல்லை இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் எப்படி நமக்கு கேட்டு வாங்கலாம், இந்தியாவிலேருந்து எப்படி அந்த மாதிரி கம்பெனிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மற்றபடி வேகன்சிஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகே, நம்ம சைட்லேருந்து எஃபர்ட் போட்டால் அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் நம்ம ப்ரோ கேம்புக்குள்ளே வரும். நம்ம படித்து முடிச்சுட்டு இப்போ கம்யூனிகேஷன் டீம், பிளேஸ்மெண்ட் டீம் ஹெல்ப் பண்ணதை சொல்லிட்டேன். இப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணேன்? வந்து ஃபஸ்ட் பண்ணது இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ அது வந்து மென்ஸ்டாக்லேயே தான் பண்ணேன். 2வது ப்ராஜெக்ட் என்னடான்னா ஜாப் போர்ட்டல் பண்ணேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து Next.js படித்தேன், பேக் எண்டில் வந்து மைக்ரோ சர்வீஸ் படித்தேன். ஒரு 5 to 6 சர்வீஸ் பில்ட் பண்ணியிருந்தேன் பேக் எண்டில். ஸோ இதெல்லாமே பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த 2 ப்ராஜெக்ட்லேயும் ரொம்ப இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது, ரொம்ப ஸ்க்ராட்சில் தான் பில்ட் பண்ணுறோம். செகண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப புது ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஸோ 2 ப்ராஜெக்ட் டைம்லேயும் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. பட் நீடாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் பண்ண இந்த ப்ராஜெக்ட் இருக்க வித்தியாசம் என்ன? பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா காலேஜில் பண்ண ப்ராஜெக்டோட லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்ட்லேருந்து நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபுல் நாலேஜோட தான் நம்ம வெளியில் வரோம். பட் காலேஜுக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து யாரோ கொடுக்குறோம், யாரோ வாங்குறோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காதுல அந்த டைமில். டிப்ளாய்மெண்ட்டு, டெஸ்டிங்கு. ஸோ இப்போது காலேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ப்ரோ கேம்புக்கும் நீ ப்ரைமர்லி டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னு என்ன சொல்லுவேன்? இப்போ காலேஜுங்கிற ஒரு விஷயத்துக்கும் ப்ரோட்டோடைப் இல்லைனா இந்த இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லணும்னா லேர்னிங் மெத்தட் தான் சொல்லுவேன்.
ஸோ நம்ம வந்து படிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராப்பராக படிக்க மாட்டோம் காலேஜில். அங்கே வந்து சொல்லி தரது வந்து ஒரு புக்கில் இருக்கிற விஷயமா இருக்கும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு மனப்பாடம் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லாமே பண்ணுவோம். பட் ப்ரோட்டோடைப்பில் இந்த மாதிரி விஷயத்தில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு ரிவ்யூ தான் அட்டன் பண்ணுறோம், ஒரு இன்டர்வியூ மாதிரி. ஸோ அங்கே வந்து ரிவ்யூஸ் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலைன்னா மறுபடியும் அந்த வீக்கு ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷரில் இருந்து படிக்கிறோன்னா நம்ம ப்ராப்பராக அந்த ஸ்கில் அச்சீவ் பண்ணுவோம். பிடெக்கில் அது கிடையாது. நம்ம ரிவ்யூவர்ஸ் விட மாட்டாங்களே. ஆமாம், விட மாட்டாங்க. நல்ல பாசமான ரிவ்யூவர்ஸ். ஆமாம். இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபீல்டு எக்ஸ்பர்ட் கூட தான் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ரிவ்யூ மீட்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ பட் அகெயின் ஜிதின் சொன்ன மாதிரி, ஸோ இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ரைட். ஆமாம் ஆமாம், அது வந்து அந்த ஒரு ப்ரெஷர் தேவை தான். ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம படிக்க மாட்டோம். நல்லா ரிவ்யூவர்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ மை கொஸ்டின் இஸ், இப்போ இருக்கிற ஜிதின் உன்னோட ஜேர்னி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பசங்களுக்கு லைஃப்பை மாற்றணும்னு நினச்சி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு போகிற நிறைய பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நீ என்ன சொல்லுவ அவனுக்கு? வாட் வில் பி யுவர் அட்வைஸ்? ஸோ மோஸ்ட்டாக அப்படிப்பட்ட பசங்க இப்போ காலேஜ் முடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் ஸ்டக்காக இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக அவங்க வந்து பதட்டத்தில் தான் வேலைக்கு போவாங்க. ஒரு பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். பட் அந்த வேலையை வந்து அவன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டான். படிக்கிறவன் இருக்கக்கூட ஒரு எந்த கோலுமே இருக்காமல் தான் இருப்பான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஸ்கில் டெவலப் பண்ணுறது. அதுக்கு வந்து சின்ன டைம் தான் இருக்கும். ஒரு 1 இயராக இருக்கலாம், ஒரு இல்லை 6 மந்தாக இருக்கலாம். அந்த ஒரு சின்ன டைம் கேப்பில் அவன் வந்து எவ்வளோ ஸ்கில் அச்சீவ் பண்ணுறானோ அது வந்து அவன் லைஃப் ஸ்டைலே மாற்றும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்னா, நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிற விஷயம் இருக்குது. சின்னதாக பார்ப்பாங்க, இவன் எப்போ வீட்டுக்கு போகிறான், இவன் எப்போ வேலைக்கு வரான், ரெஸ்ட் ரூம் 2 நிமிஷம் போயிருக்கான். ரெஸ்ட் ரூம் போகிறது கூட நம்ம ஒரு ரெஜிஸ்டரில் பேர் எழுதணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என் கம்பெனியில். ரெஸ்ட் ரூம் போகிறது எழுதணும்? பாவீங்களா? ரெஜிஸ்டரில் பேர் எழுதணும், அசிஸ்டன்ட் டெக்னிக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அந்த மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் என் டெக் லீடு வந்து ஃபஸ்ட்டாக என்கிட்ட ரூல் சொல்கிறாரு. என்னடான்னா, நீ ஒர்க்கிங் டைமுக்கு பிறகு வேலையே பார்க்கக்கூடாது, சாட்டர்டே சண்டே வந்து லேப்பே ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு சுற்றுற சேர் வாங்கிக்க, இன்டர்நெட் சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன். இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிற கம்பெனிக்கு போனப்போ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு சேலரியை தாண்டி எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சின்ன விஷயந்தான், அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணது சின்ன விஷயந்தான். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலே மாறுச்சு அந்த கம்பெனி இந்த கம்பெனியும் வச்சு பார்க்கும்போது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கில்னு நீ சொல்கிற இல்லையா. பயப்படுற நிறைய பேர் இருக்காங்க. 1 பாயிண்ட் டு த டேரெக்டாக கேமரா கிட்டே அவங்ககிட்டே சொல்லிடு. ஸோ எனக்கு வந்து 1-2 கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி சப்போர்ட் இன்ஜினியராக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரே கம்பெனியில் டெவலப்பராகவே இருப்பான். ஸோ அவங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், எஃபர்ட் போடணும். இந்த 2 விஷயம் மட்டும்தான். இதை பண்ணாலே வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி இல்லை நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தட்ஸ் அ குட் அட்வைஸ் ஃபார் எவ்ரிபடி. உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயமும் அதே தான். உங்கள் லைஃப் அப்படிங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போது ஜிதினோட லைஃப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் அவன் வாழ்க்கை மொத்தமாக மாறுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. இங்கே வேலை பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இல்லைன்னு. பல இன்டர்வியூஸில் நீங்களும் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஜிதின் அப்படிங்கிறது ஜிதின் ஒரு பர்சனாக மட்டும் கிடையாது. இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த பீப்புள், ஆல் தி யங்ஸ்டர்ஸ் ரைட் நவ். ஏன்னா நம்ம படித்து வெளியில் வரும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம லைஃப் எப்படி மாறணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ லைஃப் சேஞ்சஸ் வென் யூ டிசைட் டு சேஞ்ச். ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ அந்த முடிவை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப்பும் மாறும். ஸோ ஜிதன் மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டே அவங்க லைஃப்பை பற்றி நம்ம பேசுவோம், உங்கள் லைஃப்பையும் நம்ம மாற்றுவோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிதன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த 9LP அப்படிங்கிறது நீ நினச்சது நீ அச்சீவ் பண்ணிட்ட. ஸோ இதை விட பெட்டராக இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு வரட்டும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. And for you people, see you in the next video. This is Vineet, a brother you never had.